நான் வந்து சாதாரண புடவை கட்டிட்டு எங்கள் மாமியாரை ட்ராப் பண்ண போனேன். என்ன கச்சேரிக்கு போகணுன்னா எல்லாரும் ஒரு இடத்துல கூடிட்டு அவங்க குரூப்பாக தான் போவாங்க. பக்கவாத்தியம்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி போவாங்க. நான் வந்து வெறும்னு கட்டின சாரியோட மாமியாரை ட்ராப் பண்ணுறதுக்கு தானே போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் கிளம்ப மனசு இல்லாமல் அந்த சுடி சேர்த்து இந்த தம்புராலாம் சேர்க்கும்போது அப்படியே அதில் லயிச்சு போய் என்ன அறியாமல் கடகடன்னு கண்ணில் தலை வந்துட்டு. மெரூன் ஷேட்ஸ் தனியாக, க்ரீன் ஷேட்ஸ் தனியாக, எல்லோ ஷேட்ஸ் இந்த மஸ்டர்ட் ஷேட்ஸ் தனியாக, ப்ளூ ஷேட்ஸ் தனியாக, இந்த மாதிரி மொத்தம். அதாவது ஸ்கார்ஃப் இருக்கும், இந்த ஸ்கார்ஃபில் வந்து ப்ளவுசஸ்லாம் அடுக்கி வச்சு அப்படியே ஒரு இது மாதிரி கட்டிடுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு போட்டுனானே இப்போ இந்த மாதிரிலாம் இப்போல்லாம் ப்ளவுஸ் வருது இல்லையா, அப்போல்லாம் ப்ளவுஸு கிடையாது, கான்செப்டே கிடையாது வீவிங்கில். ஸோ இதுக்கு வந்து மெரூன் தான் போட்டுப்பாங்க, இதுக்கு எல்லோ போட்டுக்க மாட்டாங்க. எவ்வளோ வருஷம் பழக்கம் இருக்கும்? 35 இயர்ஸ் இருக்கும். இப்போ எம்எஸ்எம் ரெடி ஆகிறது நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி அவங்க அந்த சாரி கட்டுற ப்ராசஸ் எப்படி இருக்கும்? சாரி கட்டுறதா 3 மினிட்ஸ் கூட ஆகாது. அவங்க எப்பவுமே பிளவுஸ் டக்கின் தான் பண்ணுவாங்க. அந்த பாவாடையில் ப்ளீட்ஸ் இருக்கும், ப்ளவுஸை டக்கின் பண்ணிவிட்டு இங்கே சொருகிட்டு சர்ன்னு ஒரு சுற்றுவாங்க, பெரிய தலைப்பாக விட்டுவாங்க, அப்புறம் தலைப்பை வந்து மடி கட்டி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். அண்டு போத்தின்றுவாங்க. எல்லாம் என்ன 4000 5000 இருக்கும் அப்போவே. இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஜரிகைக்கெல்லாம் நல்ல, இது நல்ல வெயிட்டு, இன்னும் இப்போ கூட கட்டிக்கலாம், ஒன்றும் ஆகலை. அது ரொம்ப அழகான கலர். கிரீன் பிளவுஸ், பிளெயின் பிளவுஸ், பிளெயின் பிளவுஸ். ஆமா. ஓகே. இப்போ இந்த சாரி வரதா இருந்தேன்னா இப்போ நிறைய பேர் இதை ரீக்ரியேட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20,000 இருக்கும் இப்போ பண்றதா இருந்தா. சின்னதுதான் இது, லைன் தலைப்புல கூட ரொம்ப இருக்காதே. மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம ஒரு சாரீ ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். சிக்கில் மாலா மேமோட சாரீ ஸ்டோரி. இங்கே நம்ம நிறையா சாரீஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் மேமோட சாரீஸ், எம்எஸ்எம்மாவோட சாரீஸ், இந்த மாதிரி ஒரு 40 வருஷம் பழக்கம் இருக்கிற சாரீ கதைகள் தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல உங்களுக்கும் சாரீக்குமான கனெக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கல. எப்போ ஆரம்பிச்சது? எப்போ முதல்ல சாரீ கட்டினீங்க? எனக்கு சாரீ கண்டாலே பிடிக்காது. சின்ன குழந்தையா இருக்கும்போது ஃப்ராக்கு, அதுக்கப்புறமா எல்லாம் வந்து பாவாடை சட்டை பழக்கம். ஸோ கடைசி வரைக்கும் பாவாடை சட்டை தான் போட்டிருந்தேன். கச்சேரிக்கு பட்டு பாவாடை, மேலே இந்த பஃப் ஸ்லீவ்ஸ் வச்சு அந்த இதுக்கு கூட ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதோ இருக்கு பாருங்க, கச்சேரி ஃபோட்டோ அங்கே இருக்கு, அதுவும் நடுவில் இருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி தான் கல்யாணம் வரைக்கும் அப்படி தான் ட்ரெஸ்ஸு. ஈவன் காலேஜ் கூட பாவாடை சட்டை. லெக்சரர் சொன்னாங்க, உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் சாரியாவது கட்டினுவாங்களேன் அப்படின்னுட்டு. எனக்கு வந்து அன்ஈஸியாக இருக்கும். சட்டைன்னா யூ வில் பி கவர்ட்னோ, அந்த மாதிரி. இப்போ மாதிரிலாம் அப்போ ஃபேஷன் இல்லை இல்லையா, இருந்தது அப்போ தான் வர ஆரம்பிச்சிது சல்வார் கமீஸ் எல்லாம். ஸோ நான் வந்து பாவாடை சட்டை தான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஓவர் டு ஹாஃப் சாரி. அதாவது பாவாடை என்ன கலரோ அதேமாரி ப்ளவுஸு, ஹாஃப் சாரி கான்ட்ராஸ்ட், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜார்ஜெட் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தின்னாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஸோ ஐ லைக் டு பி ஃபுல்லி கவர்டு, அந்த மாதிரி. அப்போ இருக்கிற சமயத்தில் எனக்கு வந்து காலேஜ் ஸ்டெல்லா மேரிஸில் வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம கல்ச்சரல் ப்ரோக்ராம் பண்ணும்போது சாரி கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம். டிவி ஸ்டேஷனில் ப்ரோக்ராம் வந்தது. அப்போ சாரிக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அம்மாவோட பிளாக் அண்ட் ஒயிட் தான் அப்போது. ஸோ எங்கள் அம்மாவோட ஒரு சாரி எடுத்து கட்டினேன். ஏன்னா அந்த காம்பினேஷன்லாம் வெளியில் தெரியக்கூடாது, லைட்டாக இருக்கக்கூடாதுன்னுட்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் சாரி கட்டினது, பட்டு புடவைன்னு பார்த்தானாக்கா. எம்எஸ்எம்மோட சாரீஸ் தான் இங்கே இருக்குது. ரொம்ப பொக்கிஷமாக, லைக் இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். எஸ், வெரி ப்ரெஷியஸ் சாரீஸ் அவங்க மேம்க்கு கொடுத்தது. அது ஒவ்வொன்றா பார்க்கலாம் மேம். இது வந்து அவங்க போனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்தது. அவங்க டெய்லி யூஸ்க்கு வின்டர்னாக்க இந்த மாதிரி பட்டு புடவை அலசி அதை தான் தின்னா அந்த குளிருக்கு அடக்கமாக கட்டிப்பாங்க. ஸோ இது வந்து இது பாருங்க, ஞாபகத்துக்கு தான் வச்சுருக்கேன், கட்ட முடியாது. ஓ, இது லைக் அவங்க போனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் எனக்கு இந்த சாரி கொடுத்தாங்க. ஓகே. டெய்லி யூஸ்க்கு கட்டுற புடவை தான் அதெல்லாம். இது லைக் எம்எஸ்எம் டெய்லி யூஸுக்கு கட்டிட்டு அந்த மாதிரி. ஆமாம், இந்த குட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதுக்காவது அந்த மாதிரி போவாங்க. இதுதான்
அவங்க 6 yards தான் அது. அவங்க கட்டுற விதம் வந்து உங்களுக்கு இந்த மடி வச்சு கட்டுறதுனால அது 9 yards மாதிரி தெரியும். அது ஒரு இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த காம்பினேஷனில் தாம்மா கட்டுவாங்க, பிரைட் கலர்ஸ். எண்ணி அவங்களோட ப்ளவுஸ் மூட்டையை பார்த்தானாக்கா ப்ளவுஸை வந்து ஒரு மூட்டை மாதிரி பண்ணி வச்சுப்பாங்க. என்னென்னா மெரூன் ஷேட்ஸ் தனியாக, க்ரீன் ஷேட்ஸ் தனியாக, எல்லோ ஷேட்ஸ், இந்த மஸ்டர்ட் ஷேட்ஸ் தனியாக, ப்ளூ ஷேட்ஸ் தனியாக, இந்த மாதிரி மொத்தம். அதாவது ஸ்கார்ஃப் இருக்கும், இந்த ஸ்கார்ஃபில் வந்து ப்ளவுசஸ்லாம் அடுக்கி வச்சு அப்படியே ஒரு இது மாதிரி கட்டிடுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு போட்டுனானே இப்போ இந்த மாதிரிலாம் இப்போல்லாம் ப்ளவுஸ் வருது இல்லையா, அப்போல்லாம் ப்ளவுஸு கிடையாது, கான்செப்டே கிடையாது வீவிங்கில். ஸோ இதுக்கு வந்து மெரூன் தான் போட்டுப்பாங்க, இதுக்கு எல்லோ போட்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இது பார்த்தாச்சு இல்லையா, அவங்க இது கொடுத்தது அவங்க இருக்கிறப்ப இந்த சாரி கொடுத்தாங்க. எப்படி இதெல்லாம் ஞாபகத்துக்கு தான், அங்கெல்லாம் கிழிய ஆரம்பிச்சுட்டு, அதனால நான் கட்டுறதில்லை, ஞாபகத்துக்கு தான் வச்சுக்கிறேன். இதை ஒரு தடவை வாணி மஹாலுக்கு இந்த இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு கட்டிண்டாங்க. ஸோ அதனால எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க நீங்க கேட்டீங்க? நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன், கேட்டிருந்தா ஒரு கால் கிடச்சிருக்குமோன்னு தெரியல. அப்படியே ஜஸ்ட் லைக் தட், இந்தா இது உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. ஏதாச்சும் ஒரு கச்சேரி போன அப்போவா இல்லை வீட்டில் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து யானையாக போட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை. நான் கச்சேரிக்கெலாம் கட்டியிருக்கேன். ஒன்ஸ் கிழிய ஆரம்பிக்காத சமயத்தில் நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதை ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை எவ்வளோ வருஷம் பழக்கம் இருக்கும்? 35 years இருக்கும். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குப்பா. இதுக்கு என்னென்னா, நான் வந்து அவங்க வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கும்போது போயிருந்தபோது நான் வந்து சாதாரண புடவை கட்டிட்டு எங்கள் மாமியாரை ட்ராப் பண்ண போனேன். என்ன கச்சேரிக்கு போகணுன்னா எல்லாரும் ஒரு இடத்துல கூடிட்டு அவங்க குரூப்பாக தான் போவாங்க, பக்கவாத்தியம்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி போவாங்க. நான் வந்து வெறும்னு கட்டின சாரியோட மாமியாரை ட்ராப் பண்ணுறதுக்கு தானே போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் கிளம்ப மனசு இல்லாமல் அந்த சுடி சேர்த்து இந்த தம்புராலாம் சேர்க்கும்போது அப்படியே அதில் லயிச்சு போய் என்ன அறியாமல் கடகடன்னு கண்ணில் தலை வந்துட்டு. அந்த நாதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, மூஞ்சியெல்லாம் ரெடி பண்ணிட்டு தலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த சுதி லக்ஷ்மி தம்புரா, சரஸ்வதி தம்புரா 2 பேர் அந்த தம்புராக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த 2ஐயும் சுதி சேர்த்துட்டு அதில் வந்து அகார சாதகம் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை சாமிகிட்ட வச்சுட்டு அப்புறம்தான் போய் புடவை கட்ட போவாங்க. அந்த சமயத்தில் எனக்கு அப்படியே விம்மி அழுக வந்துடுது. அந்த நாதத்தை கேட்டு எனக்கு அப்படியே என்னமோ ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். அவங்க நினச்சிட்டாங்க ஒரு கால் வந்து நான் கச்சேரிக்கு வரணும்னு கேட்க முடியாமல் சங்கடப்படுத்துகிறேன், மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன கலர் ப்ளவுஸ் போடுறேன்னு பார்த்துட்டு அன்றைக்கி வந்து அவங்க பீரோலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஐயோ நீயும் வா கச்சேரிக்குன்னு உடனே எனக்கு அப்படியே ஒரே சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா நம்ம சாதாரணமாக பேர்ந்துருக்கோம், அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வந்து இதுக்காக வந்து அழுதத்தை மிஸ்டேக் பண்ணிட்டாங்களே, நான் அதுக்காக அழலை அப்படின்னு. எனக்கு வந்து நேச்சுரலாக பேசி தான் பழக்கமே தவிர எதுவுமே உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் பேச வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து கச்சேரிக்கு வரத்துக்காக நான் அழலை அப்படின்னு. இல்லை பரவாயில்ல எனக்கு தெரியும் ஒன்று, அதனால இல்லை நீயும் வா அப்படின்னு. ஒன்று எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே. உடனே மாமனாருக்கு ஃபோன் பண்ணி என்னையும் வர சொல்கிறா, அதனால் நான் ஆற்றுக்கு திரும்பி வரல. வந்தேன்னு அவங்க கவலைப்படுவாங்கல்ல, மதுரைலாம் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு போகணும்ல, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்கல்ல. அன்றைக்கி ஈவினிங் நான் இல்லைனாக்கா என்ன பண்ணுவாங்க, அதனால வந்து இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்புறம் அவங்களோட அந்த பவுடரு அவங்களோட எல்லாமே கொடுத்து இந்த ப்ளவுஸுக்கு தகுந்த யூனிஃபார்ம் மாதிரி இந்த இதே கலர் இதே இது அந்த இப்போல்லாம் தான் கான்ட்ராஸ்டெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த பிரிண்டட் அதெல்லாம். எனக்கு இந்த பழக்கமும் அவங்கக்கிட்டேருந்து தான் வந்தது. ப்ளவுஸில் ஒர்க்கெல்லாம் பிடிக்காது, பிளெயின் பாடி கலர் தான் ப்ளவுஸு. பாடி கலர் கிடைக்கலன்னா டபுள் ஷேடாக இருந்ததுன்னா பார்டர் கலர். ஸோ இந்த மாதிரி என்னோடய பட்டுப்புடவை ப்ளவுசஸ் கூட இப்போ தான் தைச்சிக்க ஆரம்பிச்சேனே தவிர, ஏன்னா கலர் மேட்சிங் கிடைக்கலங்கிறதுனால நான் இது பண்ணேன். பட் இன்வேரியபிளி 2x2 தான். இப்போ எம்எஸ்எம் ரெடி ஆகிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி அவங்க அந்த சாரீ கட்டுற ப்ராசஸ் எப்படி இருக்கும்? சாரீ கட்டுறதா 3 minutes கூட ஆகாது. அவங்க எப்போவுமே ப்ளவுஸு டக்கின் தான் பண்ணுவாங்க. அந்த பாவாடையில் ப்ளீட்ஸ் இருக்கும், ப்ளவுஸு டக்கின் பண்ணிவிட்டு இங்கே சொருகிட்டு சர்ன்னு ஒரு சுற்றுவாங்க, பெரிய தலைப்பாக விட்டுவாங்க. அப்புறம் தலைப்பை வந்து மடி கட்டி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். அண்டு போத்தின்ட்டுருவாங்க. அவங்க ப்ளவுஸ் கூட தெரியாது.
மெரூன் எடுத்தானா ஒரு 7 மெரூன் இருக்கும். இதே தான் எங்கள் மாமியாரத்தை பார்த்ததுனால தானே அவங்களுக்கு தான் தெரியறது. மேக்கப் பண்றதா இருந்தாலும் அவங்க எப்படி அவங்கள ரெடி பண்ணிப்பாங்க? அந்த ப்ராசஸ்ல இருந்திருக்கீங்களா நீங்க? நான் கூடவே நிறைய இருந்திருக்கேனே, வெளியூர்லாம் போயிருக்கேன். அது ஒரு தனி ஒரு சாப்டர். அது கச்சேரிக்கு போகணும், அந்த டென்ஷன்ல இருப்பாங்களே எப்படி? அவங்க வந்து மத்தியானம் சுருக்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2 to 3 6:30 மணிக்கு எங்கேயாவது போனோம்னா 2 to 3க்குள்ள பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தலைமுடியை சரிப்படுத்தின்னு அவங்களுக்கு ரொம்ப கேளியாக இருக்கும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி அந்த ஷேப் வர வரைக்கும் விட மாட்டாங்க. அந்த கொண்டையில் விட்டு அதுக்கப்புறமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவாங்க. போட்டுட்டு அந்த பேஸ் மேக்ஸ் ஃபேக்டர் தான் போட்டுட்டு இந்த காம்பேக்ட் பவுடர் போட்டுட்டு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு லேயர், ரொம்ப மேக்கப்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, நேச்சுரலாக இருக்கும். நெத்திக்கு குங்குமம், டெய்லி யூஸுக்கு ஒரு குங்குமம் கலர், கச்சேரிக்கு பெரியவா கொடுத்த குங்குமம். இந்த பேஸ் வச்சுட்டு இந்த கையால் இப்படி வைப்பாங்க, அவ்வளோதான். அதுலேருந்து தான் எனக்கு இந்த பழக்கம், குங்குமம் பழக்கம். அவங்கள பார்த்துட்டா மாமியாரையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு. ஸ்டிக்கரே கிடையாது அப்போல்லாம். ஸ்டிக்கர் வச்சுட்டு இருந்தேன், ஏன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெரியாது. அப்புறம் தெரிஞ்ச இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக நானும் குங்குமம் தான் வச்சுக்கிறேன். முதல்லலாம் சேப்பு ஸ்டிக்கர் வச்சுட்டு இருந்தேன், இது எதுக்கு இது அப்படின்பாங்க. அப்புறம் நானும் மாற்றிட்டேன். இப்போ இந்த மாதிரி சாரீஸ்லாம் அந்த சமயத்தில் எவ்வளோ மேம் இருக்கும் இந்த சாரீக்கு ரேட்லாம்? எல்லாம் என்ன 4000 5000 இருக்கும் அப்போவே. இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஜரிகைக்கெல்லாம் இது நல்ல வெயிட்டு. இன்னும் இப்போ கூட கட்டிக்கலாம், ஒன்றும் ஆகலை. அது ரொம்ப அழகான கலர். கிரீன் பிளவுஸ், பிளெயின் பிளவுஸ் போட்டுப்பாங்கல்ல. ஆமா. ஓகே. இப்போ இந்த சாரி வரதா இருந்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இதை ரீக்ரியேட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20,000 இருக்கும் இப்போ பண்றதா இருந்தா. சின்னது தான் இது. லைன் தலைப்புல கூட ரொம்ப இருக்காதே, வெறும் சிம்பிள் மயில. ஓகே. சாரீஸ் பத்தி எம்எஸ்எம் பேசுவாங்களா? இந்த மாதிரி தான் நான் போய் சாரி எடுப்பேன் அந்த மாதிரி. அவங்களுக்கு யாருமே அவங்க கடைக்கே போனது கிடையாது. எடுத்து கொடுக்கறது தானே யாராச்சும்? முத்து செட்டியார் வீவ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டா எங்க மாமியார் வந்து நலிக்கு போயிட்டு அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பா. ஒரு தடவை வந்து என்னென்னா, நான் வந்து எனக்காக எடுத்திருந்தேன், நல்ல பேரட் க்ரீனில் மெரூன் பார்டர், ரெட்டப்பேட்டு இந்த மாதிரி. இதுதான் டிப்பிக்கல். இந்த மாதிரி டிசைன் தான் அவங்களுக்கு டிப்பிக்கல் எம்எஸ்எம்மாக்கு. ஓகே. இது வந்து முத்து சாரியா ஏதோ சம்திங், எனக்கு முத்து சம்திங் வரும். பேரட் க்ரீனில் இது மெரூன் பார்டர். அப்போ வந்து ரொம்ப ஒருத்தர் வந்து அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் நிறையா வரும். ஸோ அதில் இவ்வளோ பெரிய பார்டர் போட்டு வந்தது. எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, ராதாம்மா அடி இந்த புடவை வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துரு, நான் அந்த புடவை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா. அம்மாவுக்கு இன்னும் கச்சேரிக்கு நன்னா இருக்குன்னு. சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் 5000 ரூபா அந்த புடவை. ஸோ நான் வந்து அதை கொடுத்துட்டேன். இப்போ கூட டிவியில் சிவராத்திரி அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் வந்ததுனாக்கா அந்த பேரட் க்ரீன் சாரி அம்மா போத்திட்டு நான் பின்னாடி தம்புரா போட்டிருப்பேன். அந்த சாரி அம்மா ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் பிரசாதமாக கொடுத்த சாரி, அம்பாளுக்கு கட்டின சாரி. இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதாவது முக்கியமான தினத்துக்கு போகிறச்சே அப்போ கொடுத்த சாரி. இது வந்து புட்டபர்த்தியில் கொடுத்த சாரி. நான் சொன்னேன் இல்லையா, சாய்பாபா அதில் வந்து ஒரு ஆராதனைக்கு பேர்ந்த போது இது வச்சு கொடுத்தா. எல்லாருக்கும் நிறைய பேர்கிட்ட இந்த சாரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அதை வாஷ் பண்ணணும். அப்படி இல்லை இப்போ நீங்கள் ஒரு நிறைய இந்த கோவிட் டயத்தில் வீட்லேயே வாஷ் பண்ணி தட் வாஸ் த டைம் வேர் வி கேன் டேக் கேர் ஆஃப் த இது இல்லையா. அதனால் பண்ணி இஸ்திரி பண்ணி வச்சுன்றது. ரொம்ப இப்போ இஸ்திரியும் பண்ணுறதில்ல, அயனும் பண்ணுறதில்ல. கட்டில் வச்சாச்சுன்னா தானே அயன் ஆகிடும். நான் ஃப்ரீக்வன்சி குறைச்சிடுவேன். மாதம் ஒரு 4 கச்சேரி வந்ததுனாக்கா சாரீஸ் இருக்கிறதுனால அந்த ரிப்பீட் பண்ண மாட்டேன். இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரிப்பீட் பண்ணால் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே.